Hello friends, welcome back to Family of 2 Vlogs. So இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன் தான். ஸோ நிறையா பேர் வந்து என்கிட்ட இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ஜுவல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேவ் பண்ணி கோல்ட் ஷீட் மூலியமாக சேவ் பண்ணி வாங்கினது தான். ஸோ இப்போ பார்க்குற ஹாரம் வந்து 4 பவுன், அதாவது 32 கிராம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2022 பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பவுன் நெக் பீஸு. இது வந்து சிம்பிளாக நடுவில் பெண்டன்ட்டு மட்டும் இருக்கும், சைடில் ரெண்டுலேயும் வந்து பால் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு 3 பவுன் நெக்லஸ் தான். இதில் வந்து என்ன ஹைலைட் அப்படின்னா சுற்றியும் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி மோட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மாடல் சொல்லலாம், மாடல் கலெக்ஷன் ஒன்று வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு 1 பவுன் கிட்ட வரும். ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்யூட்டான 4 கிராம் தோடு தாங்க. ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது. இதுவுமே வந்து ஒரு கோல்ட் ஷீட்டில் தான் போட்டு வாங்கியிருந்தேன். அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்யூட்டான வந்து ஸ்டட் தான். ஸோ இது வந்து ஒரு நெக்லஸோட பேர் பண்ணி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து தனிஷில் வாங்கினது, கிட்டத்தட்ட ஒரு 5 கிராம் கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்க்குறது என்னோடய சிங்கிள் கடா பேங்கிள் தான் இது. இது வந்து நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா தங்கமயிலில் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்லி அரௌண்ட் வந்து 20 கிராம்ஸ் கிட்ட வரும். ஸோ இது வந்து ரீசன்ட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ரிங் கலெக்ஷனு என்கிட்ட ஒரு 4 ரிங் இருக்குங்க. மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 பவுன் கிட்ட வரும். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று துபாயில் வாங்கினதாக இருக்கும். அடுத்து வந்து என்னோடய ஜிமிக்கி. ஸோ இது வந்து ஒரு ஆன்டிக் பீஸு. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அப்போயே ஒரு 18% இது ஜுவா அல்கோஸில் தான் வாங்கினோம். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது 8 கிராம் இதோட வெயிட்டு. ஸோ அடுத்து பார்க்குற பேங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து தங்கமயிலில் வாங்கினது. இதுவும் ரீசன்ட் பர்ச்சேஸ் தான். இது ஒரு 3 பவுன் இருக்கும். டோட்டலாக வந்து 24 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் இந்த பேங்கிள் வரும். ஸோ ரொம்ப வந்து நீங்கள் அக்கேஷன் வேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐ மீன் டெய்லி வேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்க்குற இந்த க்யூட்டான செயினுமே வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ஷீட்டில் வாங்கினது தான். இது வந்து தனிஷ்லேருந்து வாங்கினோம். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 13 கிராம்ஸ் கிட்ட இந்த செயின் வரும். ஸோ அடுத்து பார்க்குறது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹாரம் காமிச்சேன் பார்த்திங்கன்னா. ஸோ அதே மாதிரி சிமிலராக இருக்கும், ஆனால் இது 3 பவுன் கிட்ட வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான வந்து செயின் தான். இது வந்து நாங்கள் சிங்கப்பூர் போகும்போது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு 7 கிராம்ஸ் கிட்ட வரும். அடுத்து பார்க்குறது வந்து நான் கையில் போட்டிருக்க கடா பேங்கிள். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் கிட்ட வரும். ஸோ நான் டெய்லியும் தான் இதை யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஜிஆர்டியில் கோல்ட் ஷீட்டில் வாங்கினது. ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேங்கிள். ஸோ இந்த பேங்கிள் வந்து ஒரு 2 பவுன் கிட்ட வருங்க. ஸோ இதுவுமே வந்து தனிஷில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தனிஷில் வந்து ரொம்ப வந்து வேஸ்டேஜ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரெக்ரெட் பண்ணேன், நான் வந்து தனிஷ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து ரொம்ப அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பிரேஸ்லெட். இது வந்து நான் கல்யாண புதுசில் வாங்கினது, அதாவது 2022 வாங்கினது. அது ரொம்ப பழசாயிடுச்சு. நான் அதனால தான் வந்து ஒரு சிங்கிள் கடா பேங்கிளுக்கு வந்து மாறிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்க்குறது இந்த செயின் தாங்க. ஸோ இந்த செயின் வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் வாங்கலை, இது துபாயில் வாங்கினது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 பவுன் கிட்டே இருக்கும். இது வந்து அங்கே 2022 அப்படி வந்து போயிருந்தேன் நினைக்கிறேன் துபாய்க்கு, அப்போ வாங்கினது. அடுத்து வந்து பார்க்குறது இந்த செயின். இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணத்தப்போ போட்ட செயின் ஒரு 2 பவுன் வரும். அடுத்து வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட ரிங். அது 1 பவுன் கிட்ட இருக்கும். அந்த என்னோடய ஹஸ்பண்டோட ரிங் அது. ஸோ இது பிளைன் ரிங் தான். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்டடியாகவும் இருக்கும். ஸோ அடுத்து பார்க்குறது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினா என்னோடய கோல்ட் ஜிமிக்கி தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிராம்ஸ் கிட்ட வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து கோல்ட் ப்ரைஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹைக் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நான் எல்லாமே வந்து நான் கொஞ்சம் இந்த 1 வருஷத்தில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குள்ளே இவ்வளோ ஹைக்குன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த நெக் பீஸ் வந்து நான் வந்து தனிஷில் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 40 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ என்னோடய கோல்ட் கலெக்ஷன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹெல்த் இஷ்யூனால வந்து என்னோடய ரெகுலர் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து வீக்லி ஒன்ஸ், அதாவது வீக்லி ஒன்ஸ் 15 days ஒன்ஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக
நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த நகையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ செல் பண்ணது வந்து நான் எவ்வளோக்கு செல் பண்ணேன், எங்கே செல் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.